ஆமாம், இது போல் அரசியல் மாற்றத்தில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் வேணும். அரசியல் மாற்றம் வரணும். இந்த ஆட்சி நல்லா தானே சார் இருக்குது, எனக்கு மாற்றம் தேவையில்லைன்னு தான் சார். இது என்ன ஆட்சியாக நடக்குது, இவங்க ஏதாவது உருப்படியாக இருக்காங்க. ஏன் மாற்றம் வேண்டாம்னு சொல்கிறீங்க? அவர் தான் எல்லாம் செய்கிறாருங்க. அப்புறம் என்ன, ஸ்டாலின் செய்கிறாரு. அதோட வேறு என்ன வேணும் மக்களுக்கு? சம்பாதிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த 4.5 வருஷத்தில் மக்கள் பட்ட அவதிக்கு கண்டிப்பாக மாற்றம் வேணும். ஆமாம், விஜய்க்கு ஓட்டு போகிறாப்புல ஐடியா இருக்கா? ஒரு சின்ன பசங்க போடலாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன மாதிரி வயசான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணப்படுறாங்களா என்ன? மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது சார். கவர்ச்சி அரசியல் செய்கிறது, அரசியல் அவ்வளோதான். வரட்டுங்களா? நிறைய அஜித், விஜய், தனுஷ் அவங்களுக்குலாம் நிறைய ரசிகர் பட்டாளம் இல்லையா? அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்கிறாரு. நம்ம ஓட்டு போடும் போது தான் தெரியும் விஜய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குது. மக்கள் வந்து அவரை ரசிகராக பார்த்தாங்களா இல்லை தலைவராக பார்க்குறாங்கன்றது தெரியும். நீங்கள் யாரை பார்க்குறீங்க விஜய்? நான் வந்து இப்போ அவரை ஒரு சினிமா நடிகராக, ஒரு இளம் வயசு தலைவராக பார்க்குறேன். அரசியலை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் தான். சரி, விஜய் ஐயாவோட பேச்சு எப்படி? அதெல்லாம் வேஸ்ட்டு. 5 வருட திராவிட ஆட்சியில் திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு 5க்கு எத்தனை மார்க் தேவைப்படுது? 5க்கு எவ்வளோ மார்க் இருக்கு? 1.5. சரி, விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? எனக்கு அதெல்லாம் கேட்குறதே இல்லைப்பா. ராவேகாவா அதை பற்றி அது ஒரு கட்சினாலே தெரியல, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அரசியலே வேண்டாம். ஏன் அதுக்கு நமக்கு ஒத்து வராது, எதுக்கு வேஸ்ட்? மாற்றம் வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அதெல்லாம் மாற்றம்லாம் வராது, தலைவர் தான் வருவார். யார்? ஸ்டாலின் தான் வருவார். கண்டிப்பாக மாற்றம் வேணும். நான் வந்து 5 வருஷத்துக்கு வாட்டி மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் சார். வேறு என்ன புதுசாக வரணும், புதுசாக ஒரு ஆள் வரணும். அதுதான் கண்டிப்பாக மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தானே எல்லாமே நல்லது நடக்கும். மாற்றன்றது தெரியல எனக்கு. எவ்வளோ தான் வளர்ச்சிகள் இருந்தாலும் எல்லாமே மக்களுக்கு விரோதமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றம் தேவை. பிஜேபியில் அண்ணாமலைன்னு கொண்டு வந்தாங்க, எடப்பாடிக்காக அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. பிஜேபியும் இனிமேல் வளராது. இது நிஜம் இல்லையோ, ஆனால் ஜனங்கள் ஃபீல் பண்ணுறாங்க நிறைய கரப்ஷன் இருக்குது, எல்லாம் டிலே ஆகுதுன்ட்டு. அது ரைட்டோ தப்போ தெரியாது, ஆனால் அந்த ஃபீலிங் நிறைய ஆயிடுச்சு. கண்டிப்பாக மாற்றம் வரணும். ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து திமுக இப்படி தான் மாற்றி வந்துட்டுருக்கு. மெயினாக வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிஎம்கேவையும் நம்பி தான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. சினி ஃபீல்டில் சான்ஸ் இல்லைன்னா விஜயகாந்த் வந்தார், கமல்ஹாசன் வந்தார், அதே மாதிரி விஜய் வந்திருக்காரு. இவரையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு வேன் மேலே ஏறி நின்று பேச மக்கள்கிட்ட இறங்கி வரணும். அவர் என்ன இளைஞர்களுடைய சினிமா மோகம் வந்து அப்படியே வந்து ஓட்டாக மாறிடும்னு நினைக்கிறாரு. அந்த கூட்டம் வந்து ஷுட் டிரான்ஸ்லேட் இன்டு ஓட்டு. ஆமாம், விஜய் சாரோட பேச்சு எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் ஸ்கிரிப்டட் ஸ்பீச் தான். ஸ்பான்டேனியஸெல்லாம் பேச முடியாது. சில ஏதாவது டஃப்பான கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்க, டப்பி இந்த பக்கம் திரும்பி பார்ப்பார். இப்போ இருக்கிற சிஎம் திரும்பி பார்க்குறாரோ அந்த மாதிரி இவரும் திரும்பி பார்ப்பார், யாராவது கூட இருக்குன்னு சொல்லி. சினிமா பாணியில் இருக்குது, ஆனால் அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சீமானே ஆதரிச்சுட்டு போயிடலாமே. அவரும் அதிகமாக பேசுவார். நேற்றுக்கு பேசினதில் பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஆனால் சினிமாவில் டைலாக் மாதிரி தான் இருந்தது. பேச்சுன்றது ஸ்கிரிப்டை யாரோ எழுதி கொடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, இன்னும் அந்த அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேச தெரியல. அவர் பேசுகிற மாதிரியே தெரியலிங்க. அவர் ஏதோ ஒரு சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு அவர் ஒரு ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். பட் நான் பொலிட்டிக்கல் இதில் யாருமே பெருசாக பார்க்க மாட்டேன். அதனால் அரசுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜஸ்ட் வந்தோடனே சிஎம் ஆகிட முடியுமா? தமிழ்நாடுக்கு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன விஷயம் வச்சுருக்காரு அவர்? விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? பேச்சே லொக்காலிட்டி பேச்சாக்குது. யாரோட பேசலாம், நீங்கள் பேசலாம், நான் பேசலாமா நடைமுறைக்கு ஒத்து வரணும்ல சார். எல்லாமே சீஃப் மினிஸ்டர் இருக்காது சார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது ஒன்று விஜய்கிட்ட வி ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட். இந்த விஜய்கிட்ட ஒன்றும் ஒரு பெரிய சினிமா லைனில் இருக்கிறவங்க அந்த ஏஜ் குரூப்பு அது இருக்குது. ஒரு அபவ் 40-50னா ஐ டோன்ட் திங்க் பீப்புள் தே மே ப்ரிஃபர். அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு இவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும். நம்ம சார் அவர் வந்து இப்போ தான் சார் வந்திருக்காரு, எடுத்தோடனே எல்லாமே அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது தப்பு சார். இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, கண்ட்ரிலாம் படத்தை பார்ப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுறது எப்படிங்க பேசணும்? நான் இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன். எடுத்தவங்களாம் திட்டக்கூடாது. யாரையுமே எடுப்பில் வரோன்னா பொறுமையை ஃபஸ்ட்டு கையாளணுங்க. பேசுகிற மாதிரி இருக்கு. எடப்பாடியாரையோ ஸ்டாலினோ பேசலாம் உண்மையாக தோணலை. இவர் பேசலாம் உண்மையாக பேசுங்க. அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை, ஒரு 10 வருஷமாக தான் இருக்கணும். ஆக்டர் ஒரு ஜட்ஜு சொன்னார் அவரை பற்றி, ரியல் லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறு.
கரெக்டாக அவர் வந்து மேஜராக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அவர் வாங்கின காருக்கு அவர் டாக்ஸ் கட்டல. அவரோட பேச்சு எப்படி இருக்குது, பொலிட்டிக்கலாக எப்படி இருக்குது? பொலிட்டிக்கலாக அவருக்கு எதுவும் பேச்சு இல்லை. ஆனால் எம்ஜிஆர் லெவலுக்குலாம் முடியாது. விஜய் வர்றதுக்கெலாம் இன்னும் பல வருஷம் ஆகணும். பெருசாக அவங்க எதிர்த்து தானே பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ டிஎம்கே ஆப்போசிட், எங்களுக்கு டிஎம்கே தான் ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர எங்களோட ஸ்டாண்டு இது அப்படின்றத வந்துட்டு பெருசாக சொல்லலையோன்றது எனக்கு ஒரு தாட்டா. இன்னொருத்தையே குறை சொல்கிறதுனால நீ வர, குறைனால நீ வர, நான் இப்படி இருப்பேன் நீங்கள் சொல்லிட்டு போங்க. என் அரசியல் கொள்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ ஏன் அவரும் சொன்னால் வீடு தருவேன், கார் தருவேன், பங்களா தருவேன் ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்லாத. இலவசமாக கல்வி தருவேன், படிப்பு தருவேன், மருத்துவம் தருவேன் சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு எலெக்ஷனுக்கு பூத் ஏஜென்ட்டை எந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க, எந்த அளவுக்கு இறங்கி மக்கள்கிட்ட குறைகளை கேட்குறாங்க, எவ்வளோ இறங்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலையே சார். அப்போ எப்படி சார் நம்ம சிஎம்க்கு அவங்க ஆசைப்படலாம்? மக்கள் எல்லாம் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. நம்ம அவர் ஒரு ஆக்டர் அப்படின்றதுக்காக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோன்றதுக்காக ஓட்டு போட்டோன்னா தட்ஸ் நாட் அ பெட்டர் நேஷன். அவரை பிடிக்குன்றதுக்காக தான் எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் பாதி பேர் விஜய்ன்றாங்க. அவங்க ரசிகர்ன்றனால சொல்கிறாங்களான்னு தெரியல. விஜய் பேச்சியே ஒன்றும் சார் நமக்கு சொல்கிற மாதிரி இல்லை. விஜய்க்கு போடுறவங்க போடுவாங்க. யார் வந்தாலும் சார் அங்பா அசம்பிளி தான் சார் வரணும். அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. அரசியல் மாற்றன்றதை காட்டிலும் தலைவர் யாருன்றதை பார்க்கணும். ஒன்று 5 வருட கால திராவிட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? டிஎம்கே சைடை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் மக்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி தெரியல. ஊழல் கட்சி திமுக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? விஜய் எந்த கட்சி இருந்தாலும் ஏடிஎம்கே எதுனாலும் ஊழல் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு டிடிஎம்கே வர வாய்ப்புகள் நான் நினைக்கிறேன். வேறு பார்க்கலாம். அவருக்கு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் அளவுக்கு மக்களை கவர்ற மாதிரி இன்னும் பேசுறதுக்கு ட்ரெயின் ஆகணும். இப்போ ஃபைட்டு பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேக்கு தான். அரசியல் மாற்றம் வரணும், அதிகாரிகள் மாற்றம் வரணும், எல்லா விஷயத்திலும் மாற்றம் வரும். வியாபாரிகள்லேருந்து மாற்றம் வரும். ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள். சீராக இருக்குது, நிலையாக இருக்குது, ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்குது சொல்லுங்களேன். எதுவுமே இல்லை. அப்போ மாற்றம் வரணும் எதிர்பார்க்க தப்பு கிடையாதுல்ல. இந்த ஆட்சி நல்லா தானே சார் இருக்குது. எனக்கு மாற்றம் தேவையில்லைன்னு தான் சார் தோணுது. ஆமாம், இப்போல அரசியல் மாற்றத்தில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் வேணும். கண்டிப்பாக மாற்றம் வேணும். ஏன் மாற்றம் வேண்டாம்னு சொல்கிறீங்க? அவர் தான் எல்லாம் செய்கிறாருங்க. அப்புறம் என்ன? யார் செய்யலாம்? ஸ்டாலின் செய்கிறாரு. பாசமான 1000 ரூபா கொடுக்குறாரு மகளிருக்கு. அப்புறம் பஸ்ஸு ஃப்ரீ. அதோட வேறு என்ன வேணும் மக்களுக்கு? சம்பாதிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். சரி, விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? எனக்கு அதெல்லாம் நான் கேட்குறதே இல்லைப்பா. என்ன காரணத்தினால இல்லை, எனக்கு அரசியலே பிடிக்காது. அதனால் ஃபார் மை ஏஜ் நாட் நெசசரி. ஓட்டு அது வேறு சமாஜம். தட்ஸ் அ பர்சனல். தட் இஸ் பர்சனல். ஸோ ஐ டோன்ட் டூ பாலிட்டிக்ஸாக நான் பார்க்குறதுண்டா வைக்கிறதுண்டு. தாவேகாவா அதை பற்றி அது ஒரு கட்சினாலே தெரியல. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. நம்ம அரசியல் மாற்றம் வேணுமா நம்ம நாட்டுக்கு? வேணாம் சார், அரசியலே வேண்டாம். ஏன்? அதுக்கு நமக்கு ஒத்து வர எதுக்கு இல்லை மாற்றம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இல்லை மாற்றம் ஏற்பட மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வேணும் எல்லோரும் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. என்ன மாற்றம் வேணும்யா? சரி, சும்மா சொல்லுங்கள். அதை பற்றி சரி, அதை பற்றி தெளிவாக எனக்கு அந்த சொல்ல தெரியல. எனக்கு வேறு சரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். மாற்றம் வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அதெல்லாம் மாற்றம்லாம் வராது. தலைவர் தான் வருவார். யார்? ஸ்டாலின் தான் வருவார். கண்டிப்பாக மாற்றம் வேணும். ஏன்னா இப்போ இருக்க யாரும் எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. வெளியே நல்லவங்க மாதிரியும் உள்ள ஒரு மாதிரி கேம் ஆடுற மாதிரி தான் தெரியுது. நான் வந்து 5 வருஷத்துக்கு வாட்டி மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் சார். சூப்பர், நல்ல விஷயம். 5 வருஷத்துக்கு கூட மாற்றம் வந்துட்டே இருக்கும். என்ன காரணத்தினால மாற்றம் வந்துட்டே இருக்கும் சார்? இவங்க என்ன செஞ்சால் அவங்க குறைகளை சுற்றி காட்டுவாங்க, அவங்க என்ன செஞ்சால் எங்கள் குறைகளை சுற்றி காட்டுவாங்க சார். அதை பண்ணால் ஈக்குவல் டெமோக்ரஸி இருக்கணும். எல்லா இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், எஜுகேஷன் எல்லாத்தையும் க்ரோத் வந்து தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற ஸ்டேட்டை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுற கவர்மெண்ட்டோட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஏழை மக்களுக்கு அந்த இலவச பஸ்ஸு லேடிஸுக்கு வில்லேஜ் லெவலில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அப்புறம் இந்த மகளிர் இது எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். வேறு என்ன புதுசாக வரணும், புதுசாக ஒரு ஆள் வரணும். அதான் ஏன் வரணும்? இப்போ அதை இது வரைக்கும் என்ன நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு? வேறு எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு ஆள் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அதுதான். கண்டிப்பாக மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தானே எல்லாமே நல்லது நடக்கும். இது வரைக்கும் பெருசாக
இது வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் நடக்காத மாதிரி ஒன்றும் தெரியல. மாற்றன்றது தெரியல எனக்கு, சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்குது 2 ஆப்ஷன் தான். 3வது ஆப்ஷன் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு அந்த விஜய் கட்சின்னு சொல்ல போனீங்கன்னா அவரோட கிளை செயலாளர்கள் அவெல்லாம் யார் இருக்காங்க என்னன்றதே தெரிஞ்ச முகமாக இல்லை. அது ஒரு சேலஞ்சு இருக்குது அவரோட இதுக்கு, சேலஞ்சு இருக்குது அவருக்கு. எவ்வளோ தான் வளர்ச்சிகள் இருந்தாலும் எல்லாமே மக்களுக்கு விரோதமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் மக்களுடைய விருப்பத்தோடு தான் செயல்படணும். வெறும் திட்டங்கள் போட மட்டும் பிரயோஜனம் இல்லை, மக்களுடைய விருப்பத்தோடு செயல்படணும். ஸோ மக்கள் விருப்பம் இல்லை, அவங்க அது விருப்பம் இல்லாதனால கண்டிப்பாக அந்த அரசியல் ஒரு மாற்றம் தேவை. அரசியல் மாற்றம் தேவை. 2 கட்சியுமே ஆண்ட கட்சி, இப்போ ஆண்டுக்கின்ற கட்சியும் முன்னாடி இருந்த ஆண்ட கட்சி ரெண்டுமே கரப்டட் தான். அதுக்கு மாற்று சக்தி முன்னையில் பிஜேபியில் அண்ணாமலைன்னு கொண்டு வந்தாங்க. எடப்பாடிக்காக அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. பிஜேபியும் இனிமேல் வளராது, 100% வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருப்பி ஒரு வேளை அண்ணாமலை சிஎம்னு கொண்டு வந்தால் தான் அந்த மாற்றம் நிகழும், இல்லைன்னா விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது நிஜமோ நிஜம் இல்லையோ, ஆனால் ஜனங்கள் ஃபீல் பண்ணுறாங்க நிறைய கரப்ஷன் இருக்குது, எல்லாம் டிலே ஆகுதுன்ட்டு. அது ரைட்டோ தப்போ தெரியாது, ஆனால் அந்த ஃபீலிங் நிறைய ஆயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக மாற்றம் வரணும். இந்த 4.5 வருஷத்தில் மக்கள் பட்ட அவதிக்கு கண்டிப்பாக மாற்றம் வேணும். 5 வருட திராவிட ஆட்சியில் திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு 5க்கு எத்தனை மார்க் தேவைப்படுவீங்க? இந்த 5 இயர்ஸ், லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 5க்கு எவ்வளோ மார்க் இருக்கு? 1.5. இவ்வளோ நாள் நம்ம ஒரே அரசியல் பார்த்துக்கிட்டோம், 2 விதமான அரசியல் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இப்போ வேறு ஒரு மாற்றத்தை கொடுத்தாக்கா அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் வரேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதில் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்க்கலாம் மக்கள். இது என்ன ஆட்சியாக நடக்குது, என்ன இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே ஏதாவது உருப்படியாக இருக்காங்க, ரோடு ஏதாவது ரோடு இருக்கா? 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன போட்டு என்ன பண்ணாங்க இந்த பணத்தை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கா? ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? என்ன பண்ணாங்க அந்த பணத்தை? இன்னும் நிதி வேணுங்கிறாரு. எங்கே போச்சு அந்த பணம்? இல்லை 4.5 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க? ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே. ஏன்னா எப்பயுமே திமுக இப்படி தான் மாற்றி வந்துட்டுருக்கு. ஏதோ கொஞ்சம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோன்னா திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. மெயினாக ட்ரக் அடிக்ட்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல சுற்றி எவன் தண்ணி அடிச்சுட்டு வரான், எவன் கஞ்சா அடிச்சுட்டு வரான் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு போதையில் வராங்க. அவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தாலோ அவங்களுடைய கேரக்டரை பார்த்தாலோ கொஞ்சம் பப்ளிக் பயப்படுறது. டிஎம்கேவையும் நம்பி தான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் என்டிகேவுக்கு போட்டேன் லாஸ்ட் டைம். நம்பினேன், பெருசாக ஒன்றும் அவரால் ஜெயிக்க முடியல. ஜெயிச்சிருந்தா எதனா மேபி சேஞ்சஸ் நடந்திருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரில. ஜெயிச்சிருந்துருக்கலாம், ஆனால் இவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க நிறைய பேர். ஆனால் இன்னமும் நிறையா நடக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அரசியல்வாதி அரசியலில் தான் இருக்கணும் சார். என்றைக்கு ஒருத்தர் சினி ஃபீல்ட்லேருந்து ஒருத்தர் வராரோ, சினி ஃபீல்டில் சான்ஸ் இல்லைன்னா விஜயகாந்த் வந்தார், கமல்ஹாசன் வந்தார், அதே மாதிரி விஜய் வந்திருக்காரு. இவரையும் நம்ம சொல்ல முடியாது. எந்த நடிகரையும் அரசியல்வாதம் எதிர்பார்க்காதீங்க. அவருக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, இங்கே வராரு, அவ்வளோதான். அரசியலை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் தான். சரி, விஜய் ஐயாவோட பேச்சு எப்படி? அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். என்ன வேஸ்ட்டு? என்ன அவர் என்ன பேசுகிறாரு? என்ன ஒன்றுமே பேசலையே அவர். ஆமாம், விஜய்க்கு ஓட்டு போகிறாப்புல ஐடியா இருக்கா? ஒரு சின்ன பசங்க போடலாம், இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன மாதிரி வயசான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. மாற்றம் கண்டிப்பாக வேணும். அது ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். நம்ம யாருக்கு? புதுசாக வர்றவங்களுக்கு. விஜய்க்கு. ஆமாம், விஜயோ ஒரு எக்ஸ்பர்சன், ஒரு ஃபெமிலியர் இருக்கிறாரு. அவர் மேலே எந்த ஊழல் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க மாறி மாறி பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால் புதுசாக கொடுத்து பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர்ட்ட நான் கேட்கும்போது. அவங்க வரும்போது எக்ஸ்பீரியன்ஸோடய வந்தாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கை வேணுமா, இல்லாட்டா நல்லது பண்ணுறவங்க வேணுமானா நல்லது பண்ணுறவங்க தான் வேணும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போட்ட போகிறாங்க, அவ்வளோதான். அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் சார். ஜஸ்ட் ஒரு வேன் மேலே ஏறி நின்று பேச மக்கள்கிட்ட இறங்கி வரணும். அவர் இன்னும் இளைஞர்களுடைய சினிமா மோகம் அப்படியே ஓட்டாக மாறிடும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். கலைஞர் அந்த காலத்தில் போடும்போது மீட்டிங்கும் சரி, ஷோலாம் மீட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஜனங்கள் வரும்.
அந்த கூட்டம் வந்து ஷுட் டிரான்ஸ்லேட் இன்டு ஓட்டு. அது வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமில்லாத விஷயம். எல்லாம் ஒரு நடிகர்ன்ற முறையில் அவரை பார்க்க வருவாங்க, அவருடைய ரசிகராக இருக்கலாம். அதை மாதிரி வர்ற கூட்டத்தோட பேச்சு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஸ்கிரிப்டட் ஸ்பீச் தான். ஸ்பான்டேனியஸாலாம் பேச முடியாது. சில ஏதாவது டஃப்பான கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்க, தப்பி இந்த பக்கம் திரும்பி பார்ப்பார். இப்போ இருக்கிற சிஎம் திரும்பி பார்க்குறாரோ அந்த மாதிரி இவரும் திரும்பி பார்ப்பார், யாராவது கூட இருக்குன்னு சொல்லி கொடுங்க. நேற்றுக்கு பேசினதில் பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஆனால் சினிமாவில் டைலாக் மாதிரி தான் இருந்தது. ஆமாம், விஜய் சாரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பேச்சுன்றது ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சொந்தமாக சொல்கிற மாதிரி இல்லை. விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, இன்னும் அந்த அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேச தெரியல. ஸோ சீமான் மாதிரி பேசாட்டி கூட இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பேசணும், மக்களை கவர விதமாக பேசணும். எனக்கு அவர் ஒரு ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். பட் நான் பொலிட்டிக்கல் இதில் யாருமே பெருசாக பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிட்டிசனாக எனக்கு எல்லா விஷயம் கிடைக்குதா, என்னோட எல்லா ரைட்டும் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறேன். ஸோ இன்னும் பொலிட்டிக்கல் பர்சன்ஸை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் பார்க்கல. அவரோட பேச்சை எந்த மீட்டிங்லையுமே பார்த்தது இல்லையா? சில மீம்ஸ்லையோ இல்லை இன்ஸ்டா ஸ்க்ரோல்ஸில் அந்த டைமில் எப்போயா பார்த்துருக்கேன். அது எப்படி இருந்துச்சு? புதுசாக வந்த ஒரு நியூ கம்மர் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் அரசுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜஸ்ட் வந்தோடனே சிஎம் ஆகிட முடியுமா? இன்னும் எவ்வளோ இருக்குது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அவர் என்ன இஷ்யூ எடுத்து பேசியிருக்கார் சிஎம் ஆகிறதுக்கு? என்ன இஷ்யூ எடுத்து பேசினா கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் மக்கள்? எவ்வளோ இஷ்யூ ஓடிடுது சார். திமுக பற்றி பேசியிருக்காரு, ஊழல் கட்சி சொல்லியிருக்காரு. மட்டும் பேசாமா சார்? இன்னைக்கு தேதிக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு வந்து என்ன சொல்கிறது, விலையேற்றம் எல்லா இடத்தையும் விலையேறுது, அதை பற்றி என்ன பேசியிருக்காரு, இந்த என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காரு, என்ன விஷன் வச்சுருக்காரு அவர், இதை வச்சுருக்காரா? தமிழ்நாடுக்கு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன விஷன் வச்சுருக்காரு அவர்? இப்போ ரெண்டு பேரும் இப்போ இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸுமே எவ்வளோ விஷனாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷன் வச்சுருக்காரு அவர்? இப்போது விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? பேச்சே லொக்காலிட்டி பேச்சாகுது. ஒரு நடிக்கிறான் பனையூரில் என்ன மாதிரி அவங்களாம் எதுக்கு நான் சும்மா அதெல்லாம் வேஸ்ட் லக்கேஜ். அது வந்து நீங்கள் சினிமாட்டிக்காக போகக்கூடாது. இது வந்து இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னு வச்சுங்களேன். எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆருக்கு அனுபவம் இருந்தது. அவர் வந்து பரங்கிமலை எம்எல்ஏவாக இருந்தார். நிறைய இப்போ சட்டசபையில் இதில் தான் பண்ணார். பாலிடிக்ஸில் ரொம்ப இன்வால்வ் அவர். அவரை மாதிரி எல்லோரும் தான் நினச்சிக்கிறாங்க. அது சரத்குமார் ஆகட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், யாராவது பாலிடிக்ஸ் வந்தால் உடனே ஈவன் விஷால் கூட நடுவில் என்ன பண்ணும், எல்லாமே சீஃப் மினிஸ்டர் இருக்காது சார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? எடப்பாடி தான். எடப்பாடி இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருந்தது? கொரோனாவை எப்படி மேனேஜ் பண்ணார் அவர்? கொரோனா மேனேஜ் பண்ணாரா இல்லையா? என்ன கஷ்டம் அது? அதில் அவர் என்ன பண்ணார் தப்புன்னு சொல்லுங்கள். அது ரெண்டுமே ஊழல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரவுடியிசம் இருக்கலை. இப்போ கஞ்சா பொட்டி கொள்கிறாங்க ரோட்டில், போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல. போலீஸ் இது மேலேயே வேன் மேலேயே பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க. அந்தளவுக்கு கெட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன மாற்றம் வரணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். சரி, விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? என்ன சார்? விஜய் அவர்களோட அரசியல் அவர் புது குழந்தை வரட்டும் முதல்ல. சரி, விஜய் அவர்களோட பேச்சு எப்படியா இருக்கு? அவர் பேசுகிற மாதிரியே தெரியலிங்க. அவர் ஏதோ ஒரு சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் விஜய்கிட்ட வி ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட் இந்த விஜய்கிட்ட ஒன்றும் ஒரு பெரிய சினிமா லைனில் இருக்கிறவங்க அந்த ஏஜ் குரூப்பு அது இருக்குது. ஒரு அபவ் 40-50னா ஐ டோன்ட் திங்க் பீப்புள் தே மே ப்ரிஃபர். அந்த அரசியல்வாதி மாதிரி பேசுகிறா இல்லை ஆக்டர் மாதிரி பேசுகிறா? ஆக்டர் மாதிரி தான் சார் பேசுகிறேன். அது இன்னும் அந்த அளவுக்கு இதுவும் இல்லை சார். பஞ்சு டைலாக்கு அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு இது பண்ணணும். ஆமாம், விஜய் அவர்களோட பேச்சு எப்படியா பார்க்குறீங்க? இஸ் எ பொலிட்டிக்கல் நாய்ஸ். ஆனால் இப்போ அதாவது அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு இவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் தெரியும். நம்ம இப்போயே வந்து அவர் நல்லவரா கெட்டவரா ஒரு விஷயம் தெரிஞ்சவரா தெரியல. அவர் தான் இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணணும். தன்னோட ஐடியாலஜி என்ன, எதை பண்ண போகிறேன், என்ன திட்டத்தை பண்ண போகிறேன், என்ன இஷ்யூவை பண்ண போகிறேன், இஷ்யூனா என்ன, இஷ்யூவை பற்றி என்ன பேச போகிறேன், இந்த இஷ்யூனா மக்களுக்கு என்ன இருக்க போகிறதுங்க லெவலுக்கு அவர் இன்னும் பேசலை. சரியா, இப்போது விஜய் அவர்களோட பேச்சு எப்படியா இருக்கு? சரி, அது சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அதை பற்றி ஒரு 10 வருஷம் ஆகட்டும்னு நினைக்கிறேன். வேறு என்ன சார், அவர் வந்து இப்போ தான் சார் வந்திருக்கார். எடுத்தோடனே எல்லாமே அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது தப்பு சார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் டெவலப் பண்ண முடியும். எல்லாருமே சார் எடுத்தோடனே பெருசாலாம் வரல சார். அவங்க வந்து பொலிட்டிக்கில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பேச்சு கூட அடுத்த இன்னும் 2-3 இயர்ஸில் வந்து நிறைய மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரா
சிஎம் 2026ல் விஜய் தான்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. சார் அது அவரோட கான்ஃபிடன்ஸ், அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம் சார், மக்களோட டிசிஷன் தான். நான் வரக்கூடாதுலாம் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன விஷயம் இருக்குது? பேச்சு எப்படி பார்க்குறீங்க? பேசக்கூடிய அந்த பேச்சு நார்மல் தான் சார், பட் என்ன கண்டென்ட் இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, கண்டென்ட்லாம் படத்தை பார்ப்பீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுகிறது எப்படிங்க பேசணும்? நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், எடுத்தவங்களெலாம் திட்டக்கூடாது யாரையுமே. எடுப்பில் வரோன்னா பொறுமையை ஃபஸ்ட்டு கையாளணுங்க, அதை புரிஞ்சுங்க. நீங்களுக்கே இப்போ நீங்கள் வரீங்க, உங்களை இது பண்ணால் எப்படி உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்? யார் கோவம் வராதவங்க கூட கோவம் வரும், அதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இலைக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா எப்படி பேசணும், என்ன பண்ணணும்? என்ன பேசினார் அவர்? திமுகனா நீங்கள் திமுக கட்சியில் இருக்கிறவங்க நினைக்கிறேன் நீங்கள்? இல்லை திமுகன்னு நாங்கள் சிஐடி போர்டு வச்சுருக்கோம், அது இல்லைங்க. எப்படி பேசணும்? பொறுமையாக பேசணும். யாரையும் நம்ம இது அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை, ஒரு 10 வருஷமாக தான் இருக்கணும். விஜயகாந்தாலே சரி, விஜயகாந்த் ஒரு பெரிய அவராலே கொஞ்சம் இது பண்ண முடியல. ஒரு 10 வருஷம் அனுபவம்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன, விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களே, மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக மாற்றம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அப்படி தான் இருந்தார். விஜயகாந்த் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, விஜயகாந்த் அப்படி தான் இருந்தார். அவராலே முடியலையே. ஆக்டர் ஒரு ஜட்ஜு சொன்னார் அவரை பற்றி, ரியல் லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறு. கரெக்டாக அவர் மேஜராக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அவர் வாங்கின காருக்கு அவர் டாக்ஸ் கட்டினார் 60 லட்சம் ரூபா. அவர் இப்போ பாலிடிக்ஸில் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னால் என்ன? ஸோ அரசியலையுமே அவர் புதுசாக வந்திருக்காரு, நல்லது தான் பண்ணுவாருன்னு நாங்களும் நம்புகிறோம். ஸோ எனக்கு விஜய் பிடிக்குன்றனால நான் அதை சொல்கிறேன். ஸோ என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் அப்படி அவர் பண்ணுவார், அவங்களுக்காக ஓட்டு போடுவோன்றதையும் நான் சொல்லுவேன். நான் யார் பற்றியும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை சார். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி சினிஃபீல்ட்லேருந்து வந்தவங்க எப்படி இருந்தாங்க? எல்லோரும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா? விஜய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் இருக்கணும் சார் ஃபீல்டில். அவர் பாலிடிக்ஸ் புதுசு, அவர் நல்ல ஆக்டரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பாலிடிக்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவர் கூட இருக்கவங்களாம் ஸ்ட்ராங் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்ன்ற ஒரு பிம்பம் மட்டும்தான் அங்கே இருக்கிற தவிர எனக்கு கூட இருக்கவங்களாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியல சார். ஸோ ஸ்பீச்லாம் நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியோட அடுத்த வாட்டி வந்தால் இன்னும் நல்லா அவர் இன்னும் புரிஞ்சுட்டு பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது சரி தப்புன்னு தானே நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி மக்களுக்கு பயன்படும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் அவங்க தான் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு எவ்வளோ கொண்டு வராங்க, அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அது அவரோட பேச்சு எப்படி இருக்குது? பொலிட்டிக்கலாக எப்படி இருக்குது? பொலிட்டிக்கலாக அவருக்கு எதுவும் பேச்சு இல்லை. அதாவது மக்கள் மத்தியில் கொஞ்சம் இது பாயிண்ட் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் தொகுதியில் ஜெயிச்சு வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த அரசியலான அந்த பேச்சு அதெல்லாம் இன்னும் அவருக்கு இனிமேல் அதில் நுழைஞ்சா தானே அவருக்கு வரும். எம்ஜிஆர் மாதிரி நான் சொல்கிறாருல, அது எல்லாரும் சொல்கிறது தானே, நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் எம்ஜிஆர் லெவலுக்கெலாம் முடியாது. அவங்கெல்லாம் எத்தனை வருஷம் அதில் ஊறி போனவங்க, அவரெல்லாம் பெரிய லெஜண்ட் இல்லையா, அவரோட லெவலுக்கெலாம் முடியாது. விஜய் வர்றதுக்கெலாம் இன்னும் பல வருஷம் ஆகணும். மக்கள் மத்தியில் அவர் நல்ல இடம் பிடிக்கணும், செய்யணும். முதல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாரு. அதுதான் செய்ய தானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் அவரை எம்ஜிஆர் லெவலுக்கு மக்கள் எடுத்துகிட்டு வரணும்னா அவர் அந்த லெவலுக்கு செய்யணும். அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்கன்னு. அது அவர் ரசிகர்களை வச்சு சொல்கிறாரு. நிறைய அஜித், விஜய், தனுஷ் அவங்களுக்கெல்லாம் நிறைய ரசிகர் பட்டாளம் இல்லையா, அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்கிறாரு. நம்ம ஓட்டு போடும் போது தான் தெரியும் விஜய்க்கு எத்தனை % ஓட்டு கிடைக்குது, மக்கள் அவரை ரசிகராக பார்த்தாங்களா இல்லை தலைவராக பார்க்குறாங்கன்றது தெரியும். நீங்கள் யாரை பார்க்குறீங்க விஜய்? நான் இப்போ அவரை ஒரு சினிமா நடிகராக, ஒரு இளம் வயசு தலைவராக பார்க்குறேன். பிரச்சனை என்னன்னு கேட்டோன்னா செகண்ட் லெவல் யாரும் இல்லை, செகண்ட் லெவல் ஆதவர்ஜுனா இருக்காங்க. அதில் தெரியாதுல்ல, அது தெரியாதுல்ல. ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு இப்போ எப்படி மோடி இருக்காரோ கீழே அமித்ஷா அந்த மாதிரி ஒரு செகண்ட் லைன் இனிமேல் தானே வந்துட்டே இருக்கும். ப்ரூவ் பண்ணலையே, ப்ரூவ் பண்ணணுமே அதுக்கு. அப்போனா விஜய் மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அவர் மேலே ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு அவர் ஓகே. ஃப்ரண்ட் ஃபேஸ் உனக்கு இல்லை. ஆமாம், பேஸ் இது கிரவுண்ட் லெவலில் ஆள் இருக்கணும்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் லெவலில் செகண்ட் லெவலில் ஆள் வேணும். அவர்களோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது? அவங்க
பெருசாக அவங்க எதிர்த்து தானே பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ டிஎம்கே ஆப்போசிட், எங்களுக்கு டிஎம்கே தான் ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர எங்களோட ஸ்டாண்டு இது அப்படின்றத வந்துட்டு பெருசாக சொல்லலையோன்றது எனக்கு ஒரு தாட். ஆனால் ஒரு கட்ஸ் வேணும். என்டிகேக்கு அடுத்து நான் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு எதிர்த்தது வந்துட்டு விஜய் தான். அந்த அளவுக்கு சினிமாவில் வந்துட்டு சினிமாவிலேருந்து வந்து விஜயகாந்துக்கு அடுத்து இந்த அளவுக்கு பேசுனது வந்துட்டு விஜய். சொல்லுங்கள், அவரோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று கூட பேசினார். அவர் பேச்சை விடுங்க சார். இல்லை, பேச்சை எப்படி பார்க்குறீங்க? பேசலாம்ல, பேசுகிற மாதிரி நடந்துக்கணும்ல. யாரோட பேசலாம், நீங்கள் பேசலாம், நான் பேசலாம். பேசுகிற மாதிரி நடந்துக்க நடைமுறைக்கு ஒத்து வரணும்ல சார். யோசனை பண்ணி பாருங்கள். புதுசாக அரசியல் வருவார், பாரதிய ஜனதா கொள்கை சரியில்லை, ஸ்டாலின் சரி. ஏன் சொல்லணும்? நான் இந்த கொள்கை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், என் பக்கம் அதோ ஏதாவது சொன்னிருக்காரா? இதுவரை சொன்னாரா? ஏன் சொல்லலை? இன்னொருத்தர் ஏன் குறை சொல்கிற? குறை சொல்கிறதுனால நீ வர, குறைனால நீ வர. நான் இப்படி இருப்பேன், நீங்கள் சொல்லிட்டு போங்க. என் அரசியல் கொள்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ ஏன் அவரும் சொன்னால் வீடு தருவேன், கார் தருவேன், பங்களா தருவேன், ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்லாத? இலவசமாக கல்வி தருவேன், படிப்பு தருவேன், மருத்துவம் தருவேன் சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்லலை? சொல்லுங்கள். படிக்கிற பசங்களுக்கு மாதம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அவங்க லைஃப் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு எய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வந்து சொல்லலாம் நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் இப்போ அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அவர் அந்த இனிஷியேட்டிவ் கூட இருக்கலையே சார். இன்னும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன விஷன் இருக்குது? இப்போ கலைஞர் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொன்னார்? 8ஆம் கிளாஸ் படிக்கிற யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது, எல்லோரையும் பாஸ் பண்ணி இந்த எல்லாம் என் ஸ்டேட்டில் இருக்கிற வரணும், மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கக்கூடாது மாதிரி நிறைய விஷன்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு லாங் டேர்ம் விஷயம் யோசிச்சார் கலைஞர். இப்போ ஜெயலலிதா என்ன யோசிச்சாங்க? எல்லாருக்கும் இலவச ஆடு மாடு கொடுக்கணும் யோசிச்சாங்க. அவங்கள லாங் டேர்ம் கிராமங்கள் வளரணும் யோசிச்சாங்க. அந்த மாதிரி விட்டு என்ன லாங் டேர்ம் விஷன் இருக்குது? இப்போ இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு எலெக்ஷனுக்கு பூத் ஏஜென்ட்டை எந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க, எந்த அளவுக்கு இறங்கி மக்கள்கிட்ட குறைகளை கேட்குறாங்க, எவ்வளோ இறங்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலையே சார். அப்போ எப்படி சார் நம்ம சிஎம்க்கு அவங்க ஆசைப்படலாம்? சரி, விஜய் அவர்களோட ஸ்டாண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரோட பேச்சாகட்டும், அரசியல் எத்திக்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் அ வெல்கம் இதுதான். ஏன்னா இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே வந்து கேட்க நல்லாயிருக்கு. அது நடைமுறையில் அது வந்து பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இஸ் ஆல்சோ நியூ டு பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக பண்ணுவார்னு நான் வந்து நம்புகிறேன். விஜய் அவர்கள் வந்து வந்தால் வந்து இந்த மாதிரி மாற்றங்களாக கொண்டு வர கான்ஃபிடன்ட் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவருமே அட்வான்ஸ்டாக தான் அவரும் திங்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் அட்வான்ஸாக நான் திங்க் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெட்டரான, ஏன்னா அவர் ஒரு யங் ஜென்ரேஷனுக்காக ஒரு தலைவர் வராருன்னு போது அவர் அட்வான்ஸ்டாக தான் அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உதயநிதி கூட ஆக்டராக இருந்தால் இன்றைக்கி வரார், அறிமுகத்துக்காக வரார். அப்படி கூட இவர் நினச்சிப்போம். இருந்தாலும் இவர் வரும்போது, அறிமுகம் வரும்போது என்ன சொல்கிறார் சொல்லமா இல்லையா சார்? இங்கே மெடிக்கல் ஃபீல்டில் சாதாரண நாள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் சைன் ஆக முடியுதா? மெடிக்கல் சீட் வாங்க முடியல, அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ யானே வந்து 100 ரூபா கூட ஃபீஸ் இல்லாமல் நான் படித்தேன். அது மாதிரி என் பேரனை படிக்க முடியுதா? என் பேரனை படிக்க வைக்கணும்னா எனக்கு 1.5 லட்சம் செலவாகுது வருஷத்துக்கு. எல்லாராலும் முடியுமா? இப்போ நான் பண்ணுற எல்லாராலும் முடியுமா? ஆனால் மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணப்படுறாங்களா? என்ன மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது சார். கவர்ச்சி அரசியல் செய்கிறது அரசியல், அவ்வளோதான். வரட்டுங்களா? மாற்றம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சேஞ்ச் வந்து எப்போவுமே இட்ஸ் குட் ஃபார் லைஃப். ஆமாம் சார். விஜய் சாரோட ஸ்பீச் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாட்டி அநேகமாக என் ஓட்டு அவருக்கு தான் இருக்கும். எதுக்காண்டி மாற்றம்? யார் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய கட்சி இருக்குது, பட் விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் போட்டால் கூட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஓட் வரும். பட் நாட் ஷோர் அபவுட் அவர் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. பட் சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னு ஒன்று இருக்குல்ல, விஜய் இங்கே வந்தாங்க. ஏற்கனவே 2-3 ஒரே பார்ட்டி தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு புது முகம் வந்தால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணால் பெட்டராக இருக்கணும், ஃபஸ்ட்டு அவர் வரட்டும், வந்த அப்புறமா அவரே யோசிப்பார் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா மாற்றணும்னா சேஞ்சஸ்லாம் இருக்குது. அது வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து தொடங்கி இந்த 21 வரைக்குமே 4 லட்சம் தான் இருந்தது. இப்போ இவங்க 10 லட்சம் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணாங்க அந்த பணத்தை? அது இப்போ எங்கே சுரண்டல் தானே. மக்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் இருக்காங்க. ஆனால் பேசுகிறவன் அவன் என்னன்னா எவனோ ஏதோ பேசுகிறானுங்க.
எல்லாம் திருட்டுத்தனம் ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இவனுங்க என்னவோ யோகியம் மாதிரி பேசுவானுங்க. ஆனால் அவனுங்க யோகியமே இல்லை, எல்லாம் திருட்டு பசங்க. அவன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இவ்வளோ இதற்கு பேசுகிறீங்க. ஆமாம், விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் எப்படி அவங்க பேசுகிறாங்க, பேசுகிறத வச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பேசுகிறாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா பாணியில் இருக்குது. ஆனால் அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சீமானே ஆதரிச்சுட்டு போயிடலாமே. அவரும் அதிகமாக பேசுவார். ஆனால் அவர் நிறையா மாறி மாறி பேசுகிறதுனால அவரை வந்துட்டு இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கேலையும் அப்படி தான் நடக்குது. இப்போ ஏடிஎம்கேவை நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணுமா பண்ணிக்கக்கூடாதான்னு எனக்கு தெரில. எனக்கு வந்துட்டு இப்போ எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணுன்றது எனக்கு வந்துட்டு எப்படின்னா, நான் எல்லாத்தோட இதையும் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். நான் வந்துட்டு நியூஸும் பார்ப்பேன், எல்லாத்தோட அரசியலும் பார்ப்பேன். யாருக்கு ஓட்டு போடணுன்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ண மாட்டுறாங்கன்னு தான். இது தப்பான ஒரு பார்வை தான். ஏன்னா அவங்க வந்து ஆக்டிங்கில் நான் சினிமாவில் என்ன நல்லா வருதோ அது காரணம் வந்து ஒரு டேரக்டர் தான். அதை தாண்டி அவர்கிட்ட ஸ்கில் ஆக்டிங் அந்த எல்லாமே இருக்குது, டான்ஸ் அந்த எல்லாமே இருக்குது. பட் ஒரு நாட் அசம்பிளி இந்த பொலிட்டிக்கல்னு வரும்போது அவங்க பர்சனாக அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறாங்க, சொசைட்டிக்கு என்ன நடக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத் கொடுக்க முடியுன்ற அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு தான் ஓட்டு போடணும். நம்ம அவர் ஒரு ஆக்டர் அப்படின்றதுக்காக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோன்றதுக்காக ஓட்டு போட்டோம்னா தட்ஸ் நாட் அ பெட்டர் நேஷன் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா சொல்லுங்கள். ஒரு விஜய்க்காக ஓட்டு போய் பண்ணுறாங்களா, இல்லை கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் இன்னமும் ஓட்டு போட்டுருக்காங்க? இல்லை விஜய்க்கு சொல்கிறீங்களா, விஜய் சாருக்கு சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவரை பிடிக்குன்றதுக்காக தான் எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்களே தவிர நான் பார்த்த வரைக்கும் நான் மாற்றமாக இருக்குமா அது? ஒருத்தரை வந்து கண்மூடித்தனமாக பிடிக்கும்னு சொல்லி இப்போ நமக்கு ஒரு பொருள் பிடிக்கும்னா அது வாங்கினதுக்கப்புறம் தானே நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் வந்துட்டு மேபி ஜெயிச்சு அவர் வந்து ரூல் பண்ணி அவங்க சரியில்லைன்னா மேபி நான் அகைன்ஸ்டாக கண்டிப்பாக நிற்பேன். யாரோட கூட்டணி விஜய் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? தாவேக்காவா? தனித்து நிற்க முடியும், ஓட்டு டெபாசிட் தான் உடையுமே தவிர ஜெயிக்கிறது கஷ்டம் தனித்து நிற்கிறது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய ஓட்டு உடையும். ஒரு 6 இயர்ஸாக 6 டைம் வந்துட்டு 6 டைம் ஆர் 5 டைம் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ரூலில் இருக்காங்க. இப்போ இவங்க வரதுனால மேபி ஓட்டு குறையுமே தவிர ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஆமாம், விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு? அவர் கொஞ்சம் சின்ன வயசில், அதனால் கொஞ்சம் அதாவது சீக்கிரமாக, அதாவது அவருக்கு ரசிகர் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் மக்கள் பாதி பேர் விஜய்ன்றாங்க. அவங்க ரசிகர்ன்றனால சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்காப்பா கொஞ்சம் சில இடத்துல ஜெயிக்கலான்னு தெரியுது. எதையாச்சும் ஒரு நம்ம ஊருக்கு என்னது செய்கிறேன், என்னது பண்ணுறேன், என்னது செய்கிறேன்னு சொல்லணும். விசில் அடித்தா போதுமா? என்ன மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க, சும்மா சொல்கிறதாங்க மக்கள் இருக்குன்னு. ஒரு மக்களும் ஒன்றும் சொல்லலை. சும்மா 15 வயசு பையன் 10 வயசு பையன் எல்லாம் நின்றுக்கிட்டு விசில் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன பண்ண போகிறான்? மாற்றம் வரணும்ல. ஒன்றும் வராது மாற்றங்கள்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் தான்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் சினிமாவில் ஊறி போச்சுல்ல பிள்ளைங்க எல்லாம். அவர் விறுவிறுப்பான பாடல்கள், வசனம், அந்த இதெல்லாம் சொல்கிறது, அதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தகச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல விஜய் இறங்கி அந்த லெவலுக்கு போகணும். எம்ஜிஆர் லெவலுக்கு நான் செய்வேன்னு பேச்சில் சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும், மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும். சரி, திமுக பற்றி மட்டும் விஜய் வந்து கோவத்தோட கர்ஜனிக்கிறாரு. ஆமாம், ஆசம்தான். ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? ஊழல் ஒழிச்சிடுவார். அவர் செய்யாமல் வந்தார். வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, செஞ்சிருக்காரா? அதான் ஏகப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்களா? பார்க்குறான்னு செய்யணும். நாங்கள் பார்க்கலையே. எம்ஜிஆர் மாதிரி விஜய் அவர்கள் அதெல்லாம் இல்லை, வராது, வரப்போரில்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக இதுக்கு பேசணும். விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருக்கு? விஜய் பேச்சு வந்து நல்லா இருக்குது, நல்லா ஒரு மெச்சுவான பேச்சாக இருக்குது. இன்னும் கற்று நினைக்கிறேன், கற்று வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு விஜய் சொல்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? மக்கள் மத்திய சப்போர்ட்னு தெரியல, ஆனால் வந்து அவங்க ஃபேன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபேன்ஸ் வந்து அவங்க
ஃபேமிலி மாற்றுவாங்க, ஃபேமிலி இருக்கவங்க வந்து மாற்றி கொண்டு வரலாம். ஆமாம், விஜய் அவர்களோட பேச்சு எப்படியா பார்க்குறீங்க? அவர் நல்ல அவருக்கு என்னங்க ஷோவில் இருந்தாலும் ஜோராக பேசுகிறாரு. ஆனால் ஒரே டவுட், எங்கள் மாதிரி ஆளுக்கு தான் 86 வயசு, பாலிடிக்ஸ் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்குறேன். இவர் புது வந்துட்டு அவரால் இம்மீடியட்டாக எந்த வருஷமே பண்ண முடியுமா தெரியாது. ஒரு 5 இயர்ஸ் இருந்தாருன்னா பண்ணுவார், நிச்சயம் பண்ணுவார். ஏன்னா நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நல்லா பேசுகிறாரு, நல்ல நம்பிக்கைத்தரமாக பேசுகிறாரு. அவர் சிஎம்மாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்போ முடியாது, 5 இயர்ஸ் கழிச்சு சுற்றி நல்ல ஆளுங்க வேணும். ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் டாவைக்கா. அது தெரியாது, யாருமே தெரியறது 2-3 பேர் இருக்கிற தெரியறது எங்கன்னா. அதானே ஸ்டாலினோட ஸ்ட்ரென்த் அதானே, ஆளுங்க நிறையா இருக்காங்க, முன்னாடியே பல வருஷமாக இருந்தவங்க, ரைட்டோ தப்போ. ஆனால் இவர்கிட்ட வந்து புதுசாக இருக்கிறதுனால அது நல்லது கூட. ஏன்னா எல்லோரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு வேண்டியதை பண்ணுவாங்க. முதல்ல புதுசாக வந்தாங்கன்னா ஜனங்களுக்கு வேண்டியதை பண்ணுவாங்க. அவரோட பேச்சு எப்படியா இருக்குது? பேச்சு கொஞ்சம் சினிமா மாதிரியே பேசுகிறாரு, அதனால் அதை எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப சினிமா மாதிரி இருக்குது, டைலாக் மாதிரி ஆகிடுது. என்ன 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 பேசுகிறாரு? ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறாரு, நல்லா இருக்குது பார்க்க. நான்லாம் வந்து அவர் படம் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். இத்தனை அவர் பேச்ச நான் கேட்குறேன், என்ன வந்து ஒரு உண்மையாக பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மையாக பேசுகிற மாதிரி இருக்குது. எடப்பாடியாரையோ ஸ்டாலினோ பேசலாம் உண்மையாக தோணலை, இவர் பேசலாம் உண்மையாக பேசுகிற மாதிரி இருக்குது. முன்னாடி இவங்களை பார்த்துருக்கோமே, அவரை பார்க்கலையே, அவர் தான் செய்கிறேங்கிறாரு. வந்தவுடனே பண்ண பார்ப்பாங்க. இவங்களும் அப்படி தான், அண்ணாத்துறை வந்தவொடனே அப்படி தான் பண்ணார். 1967 நாங்களாம் அண்ணாத்துறைக்கு ஓட்டு போட்டவர், ஃபஸ்ட்டு ஓட்டு அவர் தான் பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க. ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஓட்டு நல்லது பண்ணுவாங்க, ஷூராக நல்லது பண்ணுவார். இவர் இந்த ஃப்ரெஷ்ஷாக பிரெத்தாக இருப்பாங்க, அது மாதிரி புதுசாக வராரு இல்லையா, அந்த ஒரு இது இருக்கும் உடம்புல. நீங்கள் டக்குனு கண்ணை மூடிட்டு ஒன்றும் தெரியாது ஒன்றும் போடாது இருந்துடாதீங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு. விஜய் பேச்சியே ஒன்றும் நமக்கு சொல்கிற மாதிரி இல்லை. விஜய்க்கு போடுறவங்க போடுவாங்க. நீங்கள் எப்படி? நமக்கு அதாவது அரசியல் பற்றி நமக்கு தெரியாது. ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா விஜய்? கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதான் இதுக்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வளர்கிற நிலைமையில் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது, அவரால் பண்ணவும் முடியாது. ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எப்படி சொல்கிறீங்க? பண்ண முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் எத்தனை இதை அவர் அட்டன் பண்ணி ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்காரு. யாரோ ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு, யாரோ புஷி ஆனந்த் பேசுகிறாரு, அவர் பேசவே இல்லையே. அவர் எங்கே பேசுகிறாரு? பத்திரிகை ஸ்டேட்மெண்ட் நான் கூட நீங்கள் எழுதி கொடுத்தா நீங்கள் போகலாம், நீங்கள் எழுதி கொடுத்ததை நான் படிப்பேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆன் மை ஓன் ஐ ஷுட் ஹேவ் சம் நாலேஜ். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மக்கள் என் பக்கம்தான் இருக்கிறாங்கன்னு ஆணித்தனமாக தப்பு சொல்ல மாட்டேன், நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் தைரியமாக அவர் வந்து இவ்வளோ எலெக்ஷனில் 234 சீட்டு நிற்பேன்னு சொல்கிறாருன்னா, வித்தவுட் அலையன்ஸ் நிற்பேன்றார். இப்போது அதோட ஏதோ இருக்குது, சம்திங் இருக்குது, இல்லை சொல்ல மாட்டார். அது இல்லாத சொல்லுவாங்களா? யார் வரணும் ஆசைப்படுறீங்க? திமுகவை தவிர யார் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. யார் வந்தாலும் சார் அங்பா அசம்பிளி தான் சார் வரணும். அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு கரப்ஷன் ஹெவியாக இருக்குது. ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, இப்போ ஏடிஎம்கே 70 சீட் தான் வரணும், டிஎம்கே வந்தால் 75 சீட் தான் வரணும். யார் வந்து கூட, ஆமாம், இதில் வந்து இவங்க வரணும், ஏடிஎம்கேயில் பாக்கி 2 பேர் இருக்காங்களா அவங்க வரணும், டிஎம்கேயில் அவங்க 2 பேர் வரணும். சேர்ந்து தான் இதுவாக இருக்கணும், கூட்டணி கட்சி தான் நிற்கணும். ஏன்னா அப்போ தான் ஒருத்தனுக்கு சொல்லிட்டு தப்பை சொல்லிட்டு ஓரளவுக்கு உள்ளே நடக்கிறது தெரியும். இவன் அவ்வளோ கோடி அடிச்சேன்றான், அவன் இவ்வளோ கோடி அடிச்சேன்றான், என்ன எங்களுக்கு பப்ளிக்கு எங்களுக்கு என்ன தெரியுது? அரசியல் மாற்றன்றதை காட்டிலும் தலைவர் யாருன்றதை பார்க்கணும். ஒன்று தலைவர் யாருன்றதை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது செகண்ட் லெவலில் யார் இருக்காங்கன்றதும் பார்க்கணும். தலைவர் மட்டும் இருந்தால் போகாது, கீழே இப்போ அமைச்சர்கள் வரும்போது நாளைக்கு யார் யார் வருவாங்க, யாருக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது அதுவும் பார்க்கணும். ஏன்னா தலைவர் மட்டும் இருந்தாலே போகாது. யார் வந்தால் கரெக்டாக இருப்பீங்க இப்போ இருக்கிறதுக்கா? எந்த கட்சி வந்தால் நம்ம நம்பிக்கையாக இருக்கும்? அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, கஷ்டம். 5 வருட கால திராவிட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு அந்த அனுபவம். மார்க் தரலாம் 5க்கு? மார்க்கா? மார்க்குன்னா தரலாம், ஒரு 7 தரலாம். 5க்குன்னா ஒரு 3 தரலாம். டிஎம்கே சைடை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் மக்கள்
கஷ்டப்படுற மாதிரி தெரியல, அந்த மாதிரி தெரியல. வெறும் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆன் என்ன சொல்கிறது, எக்கானமியும் அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஊழல் கட்சி திமுக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? விஜய் எந்த கட்சி இருந்தாலும் ஏடிஎம்கே எதுனாலும் ஊழல் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை, இதுதான் செய்யுது, இதுதான் செய்யுது. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎம்கே வர வாய்ப்புகள் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். எதை வச்சு ஒரு நம்பிக்கையாக இருக்குது விஜய் வருவார் செய்வார் சொல்லி நம்பிக்கை? இல்லை, அவர் சொல்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது இப்போ ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குங்கிறது வந்து அவர் மேபி வந்த அப்புறம் தெரியும். விஜய் வருவார்னு நினைக்கிறீங்களா? 2000 வரத்துக்கு உண்டான கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கூட்டணிலாம் வருவார், ஏன்னா மற்ற கட்சியெலாம் அவர் கூட சேருவாங்க, டிஎம்கேவோட சேர்றது கம்மியாக இருக்கும். அதனால் கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வம் அளவுக்கு மக்களை கவர்ற மாதிரி இன்னும் பேசுறதுக்கு ட்ரெயின் ஆகணும். திமுகவை வந்து அடுக்கக்கூடிய கட்சி வந்து தாவேக்காரா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, டிவிகே ரெண்டுண்டா போட்டின்னு சொல்கிறாப்புல விஜய், இதை பற்றி உங்களை கருத்து என்ன? அது சரியான கருத்து இல்லை, சரியான கருத்து இல்லை. யார் வேணால் போட்டியாக வரலாம். மக்களோட மனசு எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியல, மக்கள் மனசு போக தெரியும். பிப்ரவரி எண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம், விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா மக்கள் மத்தியில்? இருக்க தான் செய்யுது, நம்பிக்கை வந்து ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமிலியர் ஃபேஸ் வந்து வேணும், ஃபெமிலியர் ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம அவர் மேலே ஹோப் இருக்குது. ஏன்னா சினிமாட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக அவர் வந்தார்னா ஒரு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு மக்களுக்கு, அதுவும் லேடிஸ் உமன்ஸ் பக்கத்தில் ஒரு ஹோப் இருக்க தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வந்து லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அது எனக்குமே அந்த அளவு ஒரு ஹோப் இல்லை. ஏன்னா அந்த லாஸ்ட் 1 மந்த்தில் என்ன நடக்கும், அப்போ அந்த இதை பொறுத்து தான், அப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் மாற்றம் வேணும்ட்டா, மாற்றம் வேணும். அது பர்சனாக இல்லை, இம்பேக்டாகவே மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இம்பேக்டாக எப்படி இம்பேக்டா? நிறைய விஷயம் மாறணும். நம்ம எதெல்லாம் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறத நம்ம மாற்றுறோம் இம்பேக்ட்னு நான் நினைக்கிறேன். என்ன மாறணும்னு நினைக்கிறேன்? நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறோமோ, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோமோ, அது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருக்குல்ல, அந்த விஷயம் மாறணும். விஜய் அவர்களோட பேச்சு எப்படி இருக்கு? நான் பெருசாக பார்க்கல, அதை பற்றி பார்க்கல. ஏன் பார்க்கல? அவரும் பொலிட்டிக்கலுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவரோட பேச்சை ஏன் பார்க்க? இப்போ அவர் பொலிட்டிக்கலாக இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்ததில்லை. ஆஸ் ஒரு சிட்டிசனாக கூட அவர் பெருசாக எந்த ஆக்ஷனும் எடுத்ததில்லைன்றனால காமன் பீப்புளாக அவரை எப்படி ஓட்டு போடுறதில்லை. பட் ஃபேன்ஸ் அவர் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்ட்டுக்கும் லவ்வுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. ஒரு ஃபேன்ஸ் நான் வந்து விஜய் சாரோட ஃபேன், அதனால நான் வந்து போட போகிறேன்னு அந்த மைண்ட் இருக்குது பார்த்தீங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஃபைட்டு பிட்வீன் டிவிகே அண்டு டிஎம்கேக்கு தான்.